பண்ணியிருக்கீங்க சார். நீங்களே ஹெல்மெட் எல்லாம் போயிருக்கீங்க. ஆமாம் சார். ஃபைன் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ நீங்கள் இதுதான் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி நான் இல்லை சொல்றேன். வேண்டாம். நான் டேர் பண்ணேன். இல்லை சோ எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட் எனக்கும் கொஞ்சம் இருக்கு. டேர் பண்ண சொன்னாங்க நாங்க போன ஷோல. அப்படி இல்லைங்க. இப்போ சமீப காலம் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன். தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க. நாகர்கோயில் ஆரம்பித்து திருச்சி மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான் ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்கன்னு நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம். அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க. நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம், அப்படி பெண்ட் அடிச்சு கட்டடிச்சு போகிறது எதுக்கு? ஒரு 2 மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றும் ஆகாது. பட் அதான் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சன்னாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு திருப்பின சரக்குன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். என்ன எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது யாரை பாதிக்கும்? உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும். ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. இளைஞர்கள்லாம் இந்த ரீல்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, இதனால இளைஞர்கள் உயிரெலாம் போகுது. ஆமாம், படத்தில் பண்ணும்போது வந்து சேஃப்டியான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதை பார்த்துட்டு ரோட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதெல்லாம் உயிர் இழக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து இப்போது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஹீரோ ஆகலாம், நீங்களே வந்து ஆக்டர் ஆகலாம், நீங்களே டைரக்டர் ஆகலாம், நீங்களே கேமராமேன் ஆகலாம். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சேஃபாக பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்களா, அந்த கண்டென்ட் பண்ணும்போது ஒரு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஹியூமரஸாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பட் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ரீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா த்ரூ யூ உங்கள்கிட்ட வந்து ஒரே ரிக்வஸ்ட் தான், சேஃப்டியாக இருங்க, சேஃபாக இருங்க ப்ளீஸ், கேரோட பண்ணுங்கள். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. இப்போ இன்னும் அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க, 3rd வரப்போகுது. நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனாக உட்காந்து நான் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும். அண்ட் அந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு எண்டில் இருக்காதுங்க, அது அப்படியெல்லாம் இல்லை. ஹீ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கோல். ஹீ இஸ் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல் விஷர் ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். அதான் சார், என்னோட கருத்து சொன்ன, அவ்வளோதான். நல்ல விஷயம், நல்ல விஷயம் சார். நான் இன்னும் பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன், அது யாராக இருந்தாலும். அது நீங்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு. சார் யார் நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் சார்.